உறவுகளும் சார்புகளும் பல உள் தெரிவு வினாக்கள் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ். 13வது வினா. f of x is equal to square root of 1 plus x square எனில் கீழே கொடுக்கப்பட்டதுல எது உண்மை? f of xy கண்டுபிடிக்கிறோம் முதல்ல, ஏன்னா எல்லா LHSலையும் அது இருக்கு. f of xy அப்படின்னா xக்கு பதிலா xy root of 1 plus xy whole square ஆயிரும். இப்ப x இன் மதிப்பு 1, y இன் மதிப்பு 2 நம்மளா பிரதியிடுறோம். அப்ப f of 2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 into 2 square, அதாவது root 1 plus 4 அப்படின்னு ஆயிரும் root 5. இந்த root 5 ஓட மதிப்பு என்ன? தோராயமா 2.236. இது நமக்கு தெரிஞ்சது. இதை LHSன்னு வச்சுக்கோங்க. இப்ப RHSல f of x into f of y. f of xனா root 1 plus x square root 1 plus y square. இங்க x ஓட மதிப்பு 1ன்னு வச்சுக்கோங்க, y ஓட மதிப்பு 2ன்னு வச்சுக்கோங்க. f of 1 f of 2. அப்ப root 1 plus 1 square into root 1 plus 2 square. முதல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறது root 2 ஆயிரும், ரெண்டாவது ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறது 5 ஆயிரும். ஸோ root 2 into root 5 root 10. இதுக்கு தோராய மதிப்பு 3.162. இப்ப மேல கண்டுபிடிச்சிருக்க LHS மதிப்பையும் கீழே கண்டுபிடிச்சிருக்கிற RHS மதிப்பையும் பாருங்க. கண்டுபிடிச்சிருக்கிற LHS மதிப்பையும் RHS மதிப்பையும் கம்பேர் பண்ணோம்னா LHS மதிப்பு சின்னதா இருக்கு. அதாவது f of x, y f of x into f of y விட சின்னதா இருக்கு. இதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்குவோம். 14வது வினா. G is a set of order pairs 1,1, 2,3, 3,5 மற்றும் 4,7 என்ற சார்பானது g of x is equal to alpha x plus beta என கொடுக்கப்பட்டால் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது என்ன? கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. g of x is equal to alpha x plus beta. இதுல முதல் ஆர்டர் பேர் என்ன? 1,1. x 1னா g of 1 1ன்னு ஆயிரும். ஸோ g of 1 is equal to xக்கு பதிலாக 1 பிரதியிடுங்க, alpha into 1 plus beta. g of 1ஓட மதிப்பும் 1 தான். ஸோ 1 is equal to alpha plus beta. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆர்டர் பேர் gல என்ன இருக்கு? 2,3. ஸோ x ஓட மதிப்பு 2ன்னு வந்தா g of 2ஓட மதிப்பு 3. g of 2 is equal to 2 alpha plus beta எழுதிக்கலாம். ஏன்னா xக்கு பதிலாக 2 பிரதியிட்டாச்சு. இங்கே g of 2க்கு மதிப்பு 3. 3 equal to 2 alpha plus beta. இது சமன்பாடு 2. ஒன்னாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் கழிக்கிறோம். கழிச்சிட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ரெண்டாவதுல இருக்கிறது 2 ஆல்பா பிளஸ் பீட்டா, ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா பீட்டாவும் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஆல்பா மைனஸ் 2 ஆல்பா இருக்கும், அது மைனஸ் ஆல்பாவாயிரும். வலது பக்கத்துல எண்கள் 1 மைனஸ் 3 மைனஸ் 2ன்னு ஆயிரும். மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்ப ஆல்பாவின் மதிப்பு 2. ஆல்பாவின் மதிப்பு 2 அப்படிங்கிறத நம்ம சமன்பாடு 1ல பிரதியிடலாம். 1 is equal to alpha plus beta அந்த சமன்பாட்டுல பிரதியிடலாம். அப்படி பிரதியிட்டா இங்க ஆல்பாவுக்கு பதிலா 2. 2 plus beta equal to 1. நமக்கு தேவை பீட்டா. 2 அடுத்த பக்கம் அனுப்புங்க. 1 மைனஸ் 2ன்னு ஆயிரும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஆல்பாவின் மதிப்பு 2, பீட்டாவின் மதிப்பு மைனஸ் 1. ஸோ ஆல்பா கமா பீட்டா அப்படின்னா 2, மைனஸ் 1. எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் B-ல இருக்கு. B-ய டிக் பண்ணிக்குவோம். கணக்கு 15. f of x is equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube என்பதை குறிப்பிடும் சார்பு. இப்ப f of xக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்க, x plus 1 whole cube minus x minus 1 whole cube. இதுல a plus b whole cube ஐடென்டிட்டியையும் a minus b whole cube ஐடென்டிட்டியையும் யூஸ் பண்ணலாம்.
இந்த இரண்டு முற்றொருமைகளையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு முதல் பிராக்கெட்டை ஓப்பன் அப் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1. ரெண்டாவது பிராக்கெட் ஓபன் பண்ணா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1. நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு. இப்ப இந்த மைனஸ் சிம்பிளை வச்சு ரெண்டாவது பிராக்கெட்டை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டா எல்லாத்துக்கும் குறி மாறிடும். இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல், 3x மைனஸ் 3x கேன்சல். வேற எதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. 3x ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர், 1 பிளஸ் 1 2. அப்ப 6x ஸ்கொயர் பிளஸ் 2 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சிம்பிளிஃபைடு f of x. இதன் படி 2ஆக இருக்கு அப்படின்னா இது இருபடி சார்பு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது நேரிய சார்பு கிடையாது. நேரிய சார்புனா ஒருபடி சார்பா இருக்கணும். சோ இது ஒரு இருபடி சார்பு அப்படின்னு எழுதிடலாமா? அவ்வளவுதான். எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் டில இருக்கு, இருபடி சார்பு. டிக் பண்ணிக்குவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?